Welcome to class 6 English grammar, and today we are going to study tenses. இன்னைக்கு நம்ம படிக்கிறது காலம். You might have studied 8 parts of speech. படிச்சிருக்கீங்கல்ல? Noun, pronoun, adjective, adverb, interjection, conjunction எல்லாம் படிச்சிருக்கீங்கல்ல? அதில் எல்லாத்தையும் அதோட முக்கியமான மேட்டர் verb. இங்கிலீஷில் 12 tenses. ஃபஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு 3 மட்டும் படிக்கலாம். Shall we enter children? Yes. Tensesனா என்ன? காலம். ஸோ ஃபஸ்ட் நம்ம படிக்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட். கேட்கும்போது சிம்பிள் தானே அப்படின்னு தோணும். பார்க்கலாமா? வாட் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட்? சிம்பிள் ப்ரெசன்ட்னாக்கா நேச்சுரலாக எவ்ரிடே நடக்கிற ஹேபிட்ஸ் அதை சொல்கிறதுக்கு பேர் சிம்பிள் ப்ரெசன்ட். It is used for activities you do periodically. தினமும் செய்கிற வேலைகள். I brush my teeth. I go to school. Students play football. அவன் ஸ்டூடெண்ட்ஸ் நேற்றுக்கு விளையாடுறான், இன்னைக்கு விளையாடுறான், நாளைக்கு விளையாடுறான். I take bath daily. நான் டெய்லி குளிக்கிறேன். இது என்னோட ஹேபிச்சுவல் ஆக்ஷன், பீரியாடிக்காக நடக்கிறது. நீங்களும் பண்ணுறீங்களா? ஸோ நேற்று குளித்தேன், இல்லை இன்னைக்கு குளிக்கிறேன், நாளைக்கு செப்பரேட்டாக சொல்வீங்களா? நான் குளிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ சச் திங்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறது, ரெகுலர் ஹேபிட்ஸ் ஆர் டெய்லி ரொட்டீன். இதான் சொன்னேன் இல்லையா? ப்ரஷ் மை டீத், டேக் பாத் டெய்லி, ஐ டூ மை ஹோம் ஒர்க், ஐ பிளே ஃபுட்பால், ஐ பாலிஷ் மை ஷூஸ். ஆல் தீஸ் திங்ஸ் கம் அண்டர் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். யுவர் ஹேபிட்ஸ், யுவர் டெய்லி ஹேபிச்சுவல், ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறது, ரெகுலராக பண்ணுறீங்க. இதுக்கு பேர் என்ன? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இன்னொன்று ஸ்டேட்டஸ் ஆர் ஃபீலிங்ஸ். நம்ம ஃபீலிங்கை வெளிப்படையாக சொல்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் ஜென்ரல் ட்ரூத், யூனிவர்சல் ட்ரூத். ஜென்ரல் ட்ரூத்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட், சன் செட்ஸ் இன் த வெஸ்ட். இது நேற்றுக்கு சன்ரைஸ் ஆச்சு, இன்னைக்கு ஆச்சு, நாளைக்கும் ஆகும். இட்ஸ் ரெகுலர். am I right? ஓகே. ஸோ யூனிவர்சல் ட்ரூத் மாற்ற முடியாது. எவ்ரிபடி வில் டூ தட். எனிவே தெர் இஸ் நோ சேஞ்ச் அட் ஆல். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் பர்டிகுலர் ட்ரூத் ஆர் டெல்லிங் ஃபேக்ட்ஸ் ஆர் ஜெனரலைசேஷன். ஜென்ரலாக சொல்கிறதுக்கும் வி யூஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லிவ் இன் சென்னை. நான் சென்னையில் வாழ்கிறேன். நான் நேற்றுக்கு வாழ்ந்தேன், இல்லை இனிமேல் வாழ போகிறேன், அது இல்லை. ஐ லிவ் இன் சென்னை. ஜென்ரலாக இருக்குது. ஐ லைக் மை பேரண்ட்ஸ் ஆர் ஐ லவ் மை பேரண்ட்ஸ். ஐ லவ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஐ ஹேட் சைனீஸ் ஃபுட். எனக்கு பிடிக்காது. இது நேற்றுக்கு பிடிக்காது, இல்லை நாளைக்கு பிடிக்காது, இல்லை. ஐ ஹேட் சைனீஸ் ஃபுட். மை ஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் இன் அ காலேஜ். என்னோட ஃப்ரெண்டு காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். கேட்ஸ் லைக் மில்க். கேட்டுக்கு என்ன பிடிக்கும்? மில்க் பிடிக்கும். சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. சென்னை வந்து கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. கிளியர் சில்ட்ரன்? ஸோ ஆல் தீஸ் வேர்ட்ஸ் வி வர் டாக்கிங் அபவுட், தட் இஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் டெல்ஸ் ஷெட்யூல்ட் ஈவெண்ட்ஸ் இன் த நியர் ஃபியூச்சர். அது மட்டும் இல்லை, ஷெட்யூல்ட் ஈவெண்ட் இன்னைக்கு ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம், ஒரு விஷயம், ஒரு ஃபங்க்ஷன் ஆர் சம்திங் லைக் தட். அதையும் என்ன சொல்கிறோம்? Simple present tense only. We use the simple present tense often followed by adverbs that shows habit. Habits வச்சு சொல்லும்போது what we do? We use simple present tense. அது வேர்ட்ஸ் என்னவா இருக்கலாம்? அது சொன்னால் தானே உங்களுக்கு புரியும். adverbs சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் என்ன சொல்லுங்க? ஆல்வேஸ். அப்போ ஐ ஆல்வேஸ் டேக் பாத், ஐ ஆல்வேஸ் கோ டு ஸ்கூல். சரியா? இன்னொரு வேர்டு ஆஃபன், OFTEN. இன்னைக்கு ஆஃப்டன் சொல்லக்கூடாது, ஆஃப்டன். ஓகே. ஐ ஆஃபன் விசிட் மை ஆன்டிஸ் ஹவுஸ், அந்த மாதிரி சொல்லலாம். ஆர் ஐ யூஸ்வலி, எவ்ரி டைம், லைக் தட். சம்டைம்ஸ், ரேர்லி, ஐ நெவர், எவ்ரி டே. இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்ததுனாக்கா that you can be very sure that is simple present tense. I'll give you a few examples. The bus leaves tonight at 6 p.m. பஸ் இது ஷெட்யூல்டு தானே. இது பஸ் வந்து இன்னும் போகலை,
இது ஒரு 6 மணிக்கு கிளம்ப போகுது. ஸோ the bus leaves tonight at 6 p.m. The party starts at 8 o'clock. பார்ட்டி என்ன எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? 8 மணிக்கு. இப்போ 6 மணி தான் ஆச்சு. ஓகே, ஸோ scheduled, already planned, இனிமே தான் நடக்க போகுது. ஸோ for such things also we can use simple present tense. I usually get up by 5 a.m. நான் நார்மலாக எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன்? 5 o'clock. நல்ல பிள்ளைங்க 5 மணிக்கு எந்திரிப்பாங்க. When do you get up? Do you get up by 5 o'clock? Fine. Sita never comes late. என்ன மாதிரி? Sita never comes late at all. So இந்த never, rarely, sometimes, usually இந்த words எல்லாம் வரும்போது you should be very careful. That is simple present tense. The milkman comes every day. பால்காரர் தினமும் வராங்க. ஓகே, love, love, walk. ஓகே, இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சிங்குலர் ப்ளூரல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ராம், ராமுங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட், சரியா? இப்போ ராம் இங்கே வாக் வரலாமா, வாக்ஸ் வரலாமா? ராம் ஒரு பையன் இருக்கிறனால அவன் பாவம் இல்லையா, அதனால அவனுக்கு பக்கத்தில் துணையாக என்ன கொடுக்கலாம்? ஒரு எஸ் சேர்த்துக்கலாம். ராம் வாக்ஸ் எவ்ரிடே. அதே இது நிறைய பாய்ஸ் இருக்கிறாங்க. பாய்ஸ் வாக். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? பேர்ட்ஸ், நிறைய பேர்ட்ஸு. அப்போ அவங்களுக்கு எஸ் கொடுக்கணுமா? வேணாம். அது ஆல்ரெடி அவங்க குரூப்பாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தைரியம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எஸ் கொடுக்க வேணாம். பேர்ட்ஸ் ஃப்ளை இன் த ஸ்கை. அதே சமயம் ஒரு பேர்டு வச்சுக்கோங்களேன், பேர்ட் ஃப்ளைஸ், எஸ் வேணும். காட் இட் சில்ட்ரன்? ஓகே, டீச்சர் தனியாக நிற்கிறேன், அப்போ எனக்கு எஸ் வேணுமா வேணாமா? டீச்சர் டீச்சர்ஸ். காட் இட்? டீச்சர் டீச்சர்ஸ். அதே சமயம் so many teachers are there. Teachers teach. Teachers teach. புரியுதா? அப்போ சிங்குலர் யூஸ் பண்ணும்போது you should use one yes in the verb there. Clear all of you? Fine. Verb in the present tense can change into verb by adding yes or es. சில நேரங்களில் எஸ் வரும், சில நேரங்களில் es வரும். அது அப்புறமா சொல்லி கொடுக்குறேன். According to the subject where it is attached. Okay, dear children, now when we talk about the simple present tense, certain words will have s. Sometimes you have to add es. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் சொல்லணும்னாக்கா தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்கிறோம் இல்லையா? he, she, it names. I repeat, he, she, it. அப்புறம் எந்த பேருனாலும் சரி, பிருந்தா, சுதா, அனிதா, ரம்யா, கிருஷ்ணா, சீதா, ராமா, இப்படி யார் வந்தாலும் சரி பக்கத்தில் இருக்கிற வேர்புக்கு என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும். ஏன்? அவங்க தனியாக இருக்கிறாங்கல்ல, ஒரு துணைக்கு கொடுக்குறோம், சரியா? ஸோ சீதா டான்ஸஸ் வெல், ராமா பிளேஸ் ஃபுட்பால். அதே சமயம் கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க வச்சுக்கோ, அப்போ கேர்ள்ஸ் play. Could you understand? Boys run. இது ஒரு பாய்னாக்கா Ram runs. It takes. Hope you understood? Okay. இந்த எஸ் எல்லாம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். Work. அப்ப அதுக்கு எங்க சேர்க்கணும் எஸ்? Work works. Eat eats. Play plays. Swim swims. Write writes. Study studies. IES சேர்க்கணும் சில இடங்கள்ல. Cry cries. IES சேர்க்கணும். Try tries. Spy spies. Fly flies. Go goes. Wash washes. ஆனால் பேசிக் மேட்ரு உள்ள ஒன்று தான். ஓகே, when you have a singular person, third person singular, he, she, it வந்ததுனாக்கா பக்கத்தில் இருக்க வேர்புக்கு என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும். சில நேரங்கள் இஎஸ் சேர்க்கணும், சில நேரங்கள் ஐஇஎஸ் சேர்க்கணும். அதே சமயம் குரூப்பாக இருக்கிறாங்க, பாய்ஸ் இல்லை கேர்ள்ஸ் நிறைய பேர் இருந்தாக்கா நோ நீட், அந்த வேர்ட் மட்டும் போட்ட போதும். Got it children? Fine. Moving on to the next one. So dear children, now you know what is simple present tense. Present தெரியும். இப்போ now what is called as present progressive tense. Progressive என்ன? Continuation. தொடர்கிறது. அப்போவே தொடங்கிட்டேன், இப்போ என்ன ஆகுது? தொடருது, கண்டினியூ ஆகுது. அது என்ன ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் எழுதிட்டே இருக்கிறேன், I am writing, I am sleeping, I am talking. இப்போ என்ன நடக்குது? நான் பேசிட்டு இருக்கிறேன், I am talking. Boys are playing, girls are sitting, they are dancing. இதில் சொல்கிறேன் கவனிங்க,
the action is going on in the present time. இப்போ நடக்குது, at present, right now that action is happening. That is called as present progressive tense. சரியா? நிகழ்காலத்தில் நடந்துட்டே இருக்கிறதுக்கு பேரு present progressive tense. It shows a continuous action. நடந்துட்டே இருக்குது. The helping verb am, is, are used. அதாவது இப்போ நம்ம வந்து present progressive tenseக்கு am, is, are வரணும். ஓகே, am எதுக்கு யூஸ் பண்றோம்? only for me. ஐக்கு I am going to the market, I am a student, I am a good girl. இந்த மாதிரி ஐக்கு மட்டும்தான் am சொந்தம். இந்த am வேற யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. சரி, is யாருக்கு? is வந்து சிங்குலர். he is a good boy, he is writing, she is going to market, she is playing. அப்போ ஓரால் ஹீயோ ஷீயோ இட்டோ நேம்ஸ் ரம்யா, சுகன்யா, ஓகே, அஸ்விதா, யாருனாலும் சரி நேம் ஆஃப் அ பர்சனுக்கு இஸ் யூஸ் பண்ணலாம். ஐ ரிப்பீட், ஹீ இதெல்லாம் தேர்ட் பர்சன் சிங்குலர். சரியா? ஹீ, ஷீ, இட், அப்புறம் நேம்ஸ் பேர்கள், எந்த பேர்னாலும் சரி. சரியா? இந்த பேர் எல்லாமே நேம் ஆஃப் அ பர்சனுக்கு, அப்புறம் ஹீக்கு, ஷீக்கு, இட், இது எத்தனை பேத்துக்கும் என்ன யூஸ் பண்ணுறோம்? எஸ். ஓகே, எஸ், ஃபைன். அப்புறம் குரூப்பாக இருக்கிறாங்க இல்லையா, ப்ளூரல், அவங்களுக்கு வி யூஸ் அ வேர்ட் ஆர், ஏஆர்இ, ஆர். பாய்ஸ் ஆர் பிளேயிங், கேர்ள்ஸ் ஆர் டான்சிங், சில்ட்ரன் ஆர் வாட்சிங் டிவி, யூ ஆர் ஆல் லிஸ்னிங் டு மீ. இப்போ குரூப்பாக இருக்கிறது டீமுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆர், சிங்குலருக்கு இஸ், ப்ளூரலுக்கு ஆர். வெரி சிம்பிள் ஒன்லி. ஆல் ரைட். த மெயின் வெர்ப் இஸ் ஆல்வேஸ் இன் ஐஎன்ஜி. இந்த கண்டினியூஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? லாஸ்ட்ல ஒரு ஐஎன்ஜி இருக்கும். இங், குக்கிங், வாக்கிங், டாக்கிங், பிளேயிங், ஜம்பிங், டான்சிங், சிங்கிங், எல்லா வேர்புக்கும் பின்னாடி ஒரு ஐஎன்ஜி போட்டுட்டீங்கன்னா that is called as progressive tense. Shall we see some more examples? The boys are playing. Boys விளையாடிட்டே இருக்கிறாங்க. Girls are skipping. Skipping தெரியும் இல்லையா? கயிறாடுறது. Dog is barking. நாய் குறைக்குது. இப்போ டாக், நிறைய டாக்ஸ் வச்சுக்கோ. அப்போ என்ன சொல்லணும்? Dogs are barking. She is washing her clothes. அவளோட ட்ரெஸ் துவைச்சிட்டு இருக்கிறான். இது கேர்ள்ஸ் நிறைய பேர் துவைச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணணும்? Girls are washing their clothes. Okay. I am writing. நான் எழுதிட்டே இருக்கிறேன். am. You are reading a letter. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? You are reading a letter. So these are all ing words. And these are all present progressive tense. நிகழ்கால தொடருது. Eagle is flying in the sky. Eagle na என்ன? பறந்து. சரியா? அது is flying. ஓகே, நிறைய பேர் பறக்குறாங்கன்னு என்ன பண்ணோம்? Eagles are flying in the sky. We are going out for a walk. நாமெல்லாம் going out for a walk. He is laughing at you. அவன் உன்னை பார்த்து சிரிக்கிறான், சிரிச்சுட்டே இருக்கிறான். ஓகே. Girls are buying bangles. Girls நிறைய பேர் பேங்கிள் வாங்குறாங்க. இப்போ ஒரே ஒரு பொண்ணு வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணணும்? Girl is buying, is போடணும். ஓகே. We are eating mangoes. நாம இப்போ மேங்கோ சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். We, நம்ம எல்லாம் சேர்ந்து. Clear all of you? I hope now you are clear with simple present tense and present progressive tense. So children, இந்த present progressive எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது? இது ஒரு ஃபார்முலா இருக்குது. வேற ஒன்றும் சிம்பிள் தான். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள், he is eating mango. Boys are eating mango சொல்கிறோம் இல்லையா? அப்போது he அங்கே சப்ஜெக்ட் இருக்குது. இஸ் இல்லது am is are, அது முதலே சொல்லி கொடுத்துட்டேன். அது பக்கத்தில் ப்ளஸ் verb ப்ளஸ் ing. Got it all of you? So first subject இருக்குது, ப்ளஸ் am is are, verb ப்ளஸ் ing. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கண்டினியூஸ் டென்ஸ்னாலே ing. ஃபைன். மூவிங் ஆன் டு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் போகலாமா? பாஸ்ட் டென்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாஸ்ட். பாஸ்ட் இஸ் பாஸ்ட், கான் இஸ் கான், முடிஞ்சு போச்சு. கடந்த காலம், இருந்த காலம். சரியா? அதுதான் பாஸ்ட் டென்ஸ். முன்னாடியே தொடங்கிச்சு, முன்னாடியே முடிஞ்சு போச்சு. அது என்ன, எப்படி பார்க்குறது?
when we talk about what has already happened in past tense. முன்னாடியே முடிஞ்சு போச்சு. happened முடிஞ்சு போச்சு. past facts that are no longer true. பழைய facts ஆனா இப்போ உண்மை இல்லை, முடிஞ்சு போச்சு. ஓகே, discovered Columbus discovered America. ஓகே, Columbus discovers சொல்லலாமா? இல்லை, முடிஞ்சு போச்சு. now no longer in use. next one. The simple past tense is formed by adding ed or sometime infinitive form of the verb. Tense படிச்சிருக்கீங்க இப்போ. jump, brush, இதுக்கு பின்னாடி என்ன சேர்க்கணும்? ed, jumped. ஆல்ரைட், இதை மாதிரி எல்லாத்துக்கும் கிடையாது. சில வேர்ட்ஸுக்கு ed சேர்க்கணும், சில வேர்ட்ஸ்க்கு வெறும் டி சேர்க்கணும், சில வேர்ட்ஸ்க்கு டி சேர்க்கணும். கிளியர்? ஆல்ரைட். வேர்ப்ஸ் எண்டிங் இன் இ only add a d. சில வேர்ட்ஸ் இ வச்சு எண்ட் ஆகுமா, அதுக்கு டி சேர்க்கணும். some signal words are yesterday. yesterdayனா நேத்து. last night, நேத்துக்கு நைட்டு. last week, போன வாரம். last year, போன வருஷம். a month ago, 2 years ago. இதெல்லாம் எதை குறிக்குது? எல்லாம் கடந்துச்சு இல்லையா, எல்லாம் past, எல்லாம் முடிஞ்சு போச்சு. so they are all called as simple past tense. For affirmative sentence, we use was or were. See, நம்ம இப்போ present tense என்ன சொன்னோம்? am, is, are படிச்சோமா? அதே மாதிரி past tenseக்கு முக்கியமான வேர்டு was, were. was வந்து சிங்கிள் இருக்கு, I was. ஓகே, ஆனா ப்ளூரலுக்கு were, boys were. ஓகே, we ate lunch during lunch time. we ate. ஈட்ங்கிறது present tense. ஈட்டோட past tense என்ன? ate. ஓகே, I work. ஒர்க்னா நிகழ்காலம். கடந்த காலம் என்ன? ed சேர்க்கணும். அப்போ என்ன சொல்லணும்? I worked. she work. she works சொல்கிறோம், she worked. we live. we live in France or we live in Chennai. ஸோ லிவ்ங்கிறது present tense. கடந்த காலம் என்ன சொல்லணும்? she lived. we read. read. இன்னொரு விஷயம் இருக்குது, சில வேர்ட்ஸ்க்கு ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். கட் இருக்குது, புட், ஷட், இதுக்கெல்லாம் கட் கட் கட், புட் புட் புட். ஓகே சார், நோ சேஞ்ச் அட் ஆல். ஃபைன் சில்ட்ரன். ஸோ பாஸ்ட் டென்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? ed சேர்க்கிறோம். வெரி சிம்பிள். Children, in the past tense, no, the action that happened sometime specific time in the past. சரியா? முன்னாடியே தொடங்கிச்சு, முன்னாடியே finished ஆயிருச்சு, முடிஞ்சு போச்சு. Such things are called as past tense. And two or more consecutive action that happened in the past. ரெண்டு ஆக்ஷன் கூட நடந்திருக்கலாம், அது எல்லாமே எங்க போகுது? கடந்த காலம். For example, the finished action of the past. finished actionையும் past tense. To talk more about people who are no more in this world. இப்போ உலகத்தில் இல்லை, அவங்களுக்கு இல்லாதவங்களை பற்றி பேசினாலும் பாஸ். he was a nice person. wasன்னு யூஸ் பண்ணுறோம். an action started and finished in the past. ஒரு ஆக்ஷன் தொடங்கிருச்சு, முடிஞ்சும் போயிருச்சு. they are also past tense. எக்ஸாம்பிள் பார்க்குறோம். it rained heavily last week. இங்கே ஒரு லாஸ்ட் வீக்னு ஒரு சிக்னல் வேர்டு இருக்குதா? அந்த லாஸ்ட் வீக்னு ஒரு சிக்னல் வேர்டு பார்த்த உடனே இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட். படிச்சோம் இல்லையா? லாஸ்ட் வீக், லாஸ்ட் நைட், அந்த மாதிரி. த டாக்டர் எக்ஸாமின்ட் த பேஷண்ட் தரலி. எக்ஸாமின்க பக்கத்தில் என்ன இருக்குது? ed. எக்ஸாமின்டு. அப்போ பாஸ்ட் டென்ஸ். தே பிளான்டட் த சாப்ளிங் 2 months ago. 2 மாசத்துக்கு முன்னாடி. ஸோ பிளான்டட், பிளான்ட், பிளான்டட். My father died 3 years ago. He died. So past tense. The kids brought the toys from the shop. இங்கே இது வந்து ed எல்லாம் வரக்கூடாது. buy, bought, bring, brought. We ate at lunch time. ஸோ சில வேர்ட்ஸுக்கு ed வரணும், சில வேர்ட்ஸுக்கு ed வரக்கூடாது. Fine children. I வந்து ஃபார் எக்ஸாம்பிள், I was a kid. He was a kid. Simple past tense. She was a kid. kidனாக்க குட்டி. it was a kid. we வந்து நிறைய பேர். அப்போ என்ன பண்ண? was சேர்க்கலாமா? கூடாது இல்லையா? ஸோ we were kids. you were kids. theyனா நிறைய பேர். they were kids. ஓகே, ஸோ நிறைய பேருக்கு we should use the word kids.
வாஸ்க்கு பதிலாக were. ஏன்னா அது பன்மை. I hope you understood. Only 2 more sentences we'll do and we'll move on to present progressive tense and past progressive tense. She was pretty. அழகா இருந்தாங்க. They danced. Danced yesterday. We celebrated Diwali. Celebrated. They entered the park. He ate the cake. Students wrote the homework. I hope all of you understood. Okay, now children, moving on to past progressive tense. Past progressive tense na enna? கடந்த காலம் ஆனா நடந்துட்டே இருக்குது, கண்டினியூவேஷன். ஓகே, கொஞ்சம் முன்னாடி என்ன படிச்சிருக்கிறோம்? ப்ரெசன்ட் ப்ரோக்ரெசிவ் படிச்சோமா? நிகழ்காலம் கண்டினியூவேஷன். இப்போ படிக்கிறது கடந்த காலம் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ், பாஸ்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ். ஓகே, இந்த டென்ஸ்ல என்ன நடக்குது? டு ஷோ வாட் சம்படி வாஸ் டூயிங் அட் அ பர்டிகுலர் டைம் இன் த பாஸ்ட். கடந்த காலத்தில் நடந்துட்டே இருக்குது. ஐ வாஸ் பிளேயிங் ஃபுட்பால். ஹீ வாஸ் வாட்சிங் டிவி. நான் போயிட்டே இருக்கும்போது அவங்க டிவி பார்த்துட்டே இருந்தான். நிறுத்தலை, பார்த்துட்டே இருக்கிறாங்க, எழுதிட்டே இருக்கிறாங்க, நடந்துட்டே இருக்கிறாங்க. வாக்கிங், டாக்கிங், பிளேயிங். ஆனால் ஆமிசார் கிடையாது. என்ன யூஸ் பண்ணணும்? வாஸ் ஆர் வர். காட் இட் ஆல் ஆஃப் யூ. என்ன யூஸ் பண்ணணும்? வாஸ் கடந்த காலம், வர் சிங்குலர்னாக்கா வாஸ், நிறைய ப்ளூரல்னாக்கா வர். ஓகே, அண்ட் ஆன்கோயிங் பாஸ்ட் ஆக்ஷன் நடந்துட்டே இருக்குது ஆனால் கடந்த காலம். The past progressive tense is formed by adding ing. நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி ஐஎன்ஜி சேர்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் ஐஎன்ஜி சேர்க்கணும். ஆனால் ப்ரெசன்ட் ப்ரோக்ரெசிவ்ல இஸ் ஐஎன்ஜி. ஹீ இஸ் டாக்கிங், ஹீ இஸ் வாட்சிங் அப்படி வந்தது. ஆனால் பாஸ்ட் ப்ரோக்ரெசிவ்ல ஹீ வாஸ் வாட்சிங், ஹீ வாஸ் டாக்கிங். புரியுதா? ஆமிசாருக்கு பதிலாக வாஸ் வேர் வருது, அவ்வளோதான். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், I was watching TV. She was singing. They were playing games. She was dancing. You were reading newspaper. I was eating grapes. நான் grapes சாப்பிட்டுட்டே இருந்தேன். I was eating grapes when she arrived. சாப்பிட்டுட்டே இருக்கிறேன், முடியல. அப்பவே தொடங்கிருச்சு, ஆனால் அப்பவும் முடியல. I'm not talking about present tense, past tense. Dear children, now shall we do the book back exercise? Now we are going to do J section. Read the sentences given below. Does the action happen every day or is it happening at this moment? அதாவது இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அது எவ்ரிடே நடக்கக்கூடிய விஷயமா இல்லை இப்போ நடக்கிறதா, அது நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன், தீபா waters the plants every morning. தீபாங்கிற பொண்ணு தினமும் எவ்ரிடே தண்ணி கொடுக்குற பிளான்ஸ்க்கு. இது டெய்லி நடக்கிறதா இல்லை அப்போ நடக்கிறதா? எவ்ரி மார்னிங் அப்படின்னா என்ன? தினமும் காலையில், அப்போ தினம் நடக்கிறது. ஸோ யூ ஷுட் ரைட் எவ்ரி டே. ஓகே. 2, a triangle has 3 sides. ட்ரையாங்கிளுக்கு 3 கோணம் இருக்குது, முக்கோணம். ஸோ அது எப்பயுமே அப்படி இருக்குமா இல்லை இன்னைக்கு மட்டும் இப்போ நடக்கிறதா? ஸோ எவ்ரி டே. 3, சந்தியா இஸ் ரைட்டிங் எ லெட்டர். சந்தியா இப்போ லெட்டர் எழுதிட்டு இருக்கிறா. இது டெய்லியும் பண்ணிட்டு இருக்கிறாளா இல்லை இப்போ எழுதிட்டு இருக்கிறாளா? இஸ் ரைட்டிங்னா இப்போ எழுதுறது. ஸோ இது என்னன்னாக்கா ஹேப்பனிங் அட் த மொமெண்ட், இப்போ நடக்கிறது. ஓகே. மூவிங் ஆன் டு கே செக்ஷன். Read the sentences given below and circle the verbs appropriately. உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அதை வச்சு உங்களுக்கு சாய்ஸ் தான், ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. யூ ஹாவ் டு ரைட் இட். நம்பர் 1, children like or likes ஐஸ்கிரீம். சில்ட்ரன், அப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு எஸ் கொடுக்கணுமா வேணாமா? கொடுக்க வேணாம் இல்லையா? ஸோ சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம். 2, birds is flying or are flying in the sky. பேர்ட்ஸ்னு நிறைய பேர், அப்போ நிறைய பேருக்கு என்ன கொடுக்கணும்? இஸ் வருமா ஆர் வரணுமா? ஆர். ஸோ பேர்ட்ஸ் ஆர் flying in the sky. 3, the doctor is treating or are treating the patient. அப்போ டாக்டர் ஒரு ஆளுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? இஸ். ஸோ the doctor is treating the patient. 4, our school is commencing or
commences at 9 a.m. in the morning. So answer is our school commences at 9 a.m. in the morning. Fifth, the florist sells flowers on the street. Florist ஒரு ஆள் தான். அப்போ ஒரு ஆளுக்கு என்ன பண்ணணும்? எஸ் சேர்க்கணும். The florist sells flowers on the street. Okay, children? Shall we move to the next section? Moving on to M section. Sindhuja is getting ready to sleep. அதாவது சிந்துஜா தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறா. She starts writing her diary. டைரி ரைட்டிங் ஹேபிட் இருக்குதா உங்களுக்கு? டைரினாக்கா ஒரு நாள் முடிஞ்ச அப்புறமா அன்னைக்கு எழுதுறது. Help her complete it by using the verbs given in the bracket. அதை நார்மலாக டைரி எப்போ எழுதுகிறோம்? ஒரு நாள் முடிஞ்சிட்டு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது என்னாகும்? பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். கடந்த காலம்னாக்கா வி நார்மலி யூஸ் ed பண்ணலாமா? I got up at 7 o'clock. got upனாக்கா எந்திரிச்சேன். செகண்ட் ஒன், I dash breakfast. அப்போது ப்ராக்கெட் வேர்டில் ஹேவ் இருக்குது. அதோட பாஸ்ட் டென்ஸ் had. I had breakfast. 3, I dash to office by car. அப்போ இங்கே வந்து go இருக்குது. go ஓட பாஸ்ட் டென்ஸ் went. I went to office by car. 4th, I dash to work. So bracket word start. Start ஓட past tense started. I started to work. 5, I dash lunch at dash. இங்கே bracket word is have. So automatically it will change into had. I had lunch at 1 o'clock. 6, I dash my task at 7 p.m. finish இருக்குது. ஃபினிஷோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ed சேர்க்கணும், அவ்வளோதான். I finished my task at 7 p.m. 7th, I dash home at 8 p.m. bracket word is reach. reachோட past tense reached. Clear, children? One thing you should understand, past tense naka normally we use the word ed. Hope you understood? Diary writing nalum evening illa naal mudinja apprama எழுதுறது. So those who don't have diary writing habit, start writing using past tense. Okay, children? So try to sing. It will be easy for you. Fine. I hope all of you understood. Still if you have doubt, just listen again and again, then you will understand. Okay, children? So simple present புரிஞ்சாச்சு, simple past புரிஞ்சாச்சு, present continuous and past continuous. இந்த continuousம் same தான், progressiveம் same தான். present progressive tense, past progressive tense. Okay, remaining இது 12 sentences இருக்குது, that you will learn step by step. In other classes you will learn in detail. சரியா? இப்போ 4 படிச்சிருக்கோமா? இன்னும் நிறைய இருக்குது, அது அடுத்தடுத்த கிளாஸ்ல நிறைய படிக்கலாம். Okay, children? Thank you.